ஹாய் நண்பர்களே, இதனோட 24வது வயசுக்கான பதிவு தான் இது. என்னோடய பர்த்டே மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறது தான் வழக்கம். நான் கடந்த சில வருஷமாக நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க கூட செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போயும் அதுக்காண்டி தான் சென்னை வந்திருக்கேன். சென்னை வந்து ரீச் ஆனோன்னு நேராக போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம போன ஸ்பாட்டு தான் திருவான்மியூர் பீச்சு. ஒரு அருமையான சூரிய உதயம். அதை பார்த்துட்டு இருந்த சொல்ல வா மண்ணில் வரைஞ்சி விளாட்லான்னு அவங்க கூப்பிட நானும் அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டேன். சரி நான் மண்ணில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கடுத்து வா ஃபோட்டோ எடுக்கலாம்னு திரும்ப அவங்க கூப்பிட நான் என்ன மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன். உன்னையும் காட்டாமல் என்னையும் காட்டுறாசான்னு அவங்க சொல்ல நான் அப்படியே ஸ்லோவாக திரும்பினேன். ஏப்ரல் ஃபூல். சரி அதை முடிச்சுட்டு வெளில போகிற வழியில் அங்கே ஒரு எங்கள் உப்பு கருவாடு பாட்டுக்கு இடுப்பில் குச்சி வச்சு மாசம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு மாலுக்கு போனோம். உள்ளே போன சொல்லி ஆளெங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம போன ஸ்பாட்டு தான் ஜர்னல்னு ஒரு டப்பா. இன்னொன்று எதுக்கு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உள்ளே போய்ட்டு டப்பு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம போன ஸ்பாட்டு தான் தி ஓஜி மெய்யழகன் வீடு. ஆமாம் நண்பர்களே, அப்புறம் இவர் தான் அந்த மெய்யழகன். இவர் பேர் பேரட் சுதர்ஷனா. கடந்த ஒரு 16 வருஷமாக இதை பண்ணுறாப்பிலையா. நம்மளால் முடிஞ்சதானே வெறிக்க வேடிக்கை மட்டும்தானே. அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம மெட்ரோவை பிடிச்சி கிளம்பின இடம் தான் தி கிரேட் கரிகாலன் ஹிப்ஹாப் தமிழா கான்செப்ட். மாமா நண்பர்களே, நம்ம எடுத்தது என்னமோ ஜென்ரல் பேஸ் டிக்கெட் தான். ஆனால் உள்ளே இருந்த வைபுக்கும் மாசுக்கும் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. நான் ஸ்லோவாக வந்து மாசாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து கானா வினோத் ஹர்ஷத் கானோன்னு இன்னும் மெருகேற்றிட்டானுங்க. போக கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி அனிருத் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்க எல்லாரும் செதறிட்டானுங்க. ஃபுல்லாக வைபு தான். சரி அந்த கான்செப்டை முடிச்சுட்டு அதே வைபோட மெட்ரோ ஸ்டேஷன் வந்தால் பூரா பேரும் ட்ரெயின் ஆகி போய் வாசலில் உட்காந்துருந்தானுங்க. இன்னும் சில பேர் மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளேயே அப்படி தான் உட்காந்துருந்தாங்க. அப்படியே அன்றைய நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் நமக்கு வேண்டப்பட்டவங்க பாண்டி பஜாரில் ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்ல அங்கே போய்ட்டு டி நகர் அதை ஆல்ட்ரு பண்ணணும்னு மறுபடியும் சொல்லிட்டாங்க. சரி அங்கேருந்து இங்கே போய்ட்டு ஆல்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன ஸ்பாட்டு தான் செம்மொழி பூங்கா. அங்கே கொஞ்ச நேரம் டயத்தை ஓட்டிட்டு சொந்த ஊருக்காரவன் மறுபடியும் ஒரு மாலுக்கு போயிட்டு அவங்களும் அவங்க இடத்துல விட்டுட்டு நமக்கு அன்றைக்கி இந்தியா ஃபைனல் மேட்ச் இருந்துச்சு. அதை பார்க்க மெரினா வந்துட்டோம். சரி மெரினா வர வந்துட்டு மீன் சாப்பிடாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பட்டினமாக்கா வழியாக போய் சுந்தரேகா கடையில் மாதம் ஒரு சாப்பாடை போட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஜங்ஷனை வந்து பெங்களூர் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் கன்னத்தில் ஒரு உமா.